புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மொத்தம் ரூபாய் 3,16,61,085 மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. ஏழை ஆதிதிராவிட பழங்குடியின மணமக்களுக்கு திருமண உதவி, ஏழை அட்டவணை பழங்குடியின கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி, தொடர் நோயினால் துன்புறுபவர்களுக்கு நிதி உதவி, இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்குதல், கலப்பு திருமண நிதி உதவி, ஈம சடங்கு செய்ய நிதி உதவி, அட்டவணை வகுப்பினர் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி வீடு கட்டும் திட்டம், தீ விபத்து மற்றும் எதிர்பாராத விபத்தில் ஏற்படும் மரணத்திற்கு நிதி உதவி, சுகாதார கழிவறை கட்டுவதற்கான நிதி உதவி, கல்வி மேம்பாடுகள், பயிற்சி மற்றும் சுழ தொழில்களுக்கான திட்டம், இந்த அனைத்து திட்டங்களும் இத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒரு திட்டமான ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 113 ஏழை மணமக்கள் பெற்றோருக்கு உதவும் வகையில் திருமண உதவித்தொகை திட்டத்தில் தலா 1,00,000 நிதி உதவி மாண்புமிகு முதல்வர் திரு என். ரங்கசாமி அவர்களால் இன்று வழங்கப்பட்டது. மேலும் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுபவர்களுக்கு நிதி உதவியாக 1,99,48,585 மொத்தம் 2,798 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டு இறந்த திரு முத்து, லட்சுமி நகர், வேலப்பாக்கம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு இவரின் முதல் தகவல் அறிக்கை புதுவை காவல்துறையிடம் இருந்து பெற்ற பின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ரூபாய் 4,12,500 அவரது மனைவியாக திருமதி விகிதா அவர்களுக்கு நிதியுதவி மாண்புமிகு முதல்வர் என். ரங்கசாமி மற்றும் மாண்புமிகு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர். செந்தில்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது. துறையின் செயலர் டாக்டர் ஏ. முத்தம்மா IAS அவர்கள், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு ஏ. இளங்கோவன் அவர்கள், திரு வேல்முருகன் லெபாஸ் கண்காணிப்பாளர் அவர்கள், நல அதிகாரிகள் மற்றும் துறை ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.